வெல்கம் டு உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் வந்தாச்சு. வெளியில போவாங்க. 5,000 அது 1,50,000 தான் ஷான்ஸ் சேனல். ஏ டேஸ்ட் இல்லை, பரவாயில்ல. இந்த மேப்பிள் சிரப்பு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ அபுதாபி ஏர்போர்ட்ல இருந்து சென்ட்ரல் ஏசியாவில் உள்ள ஒரு கண்ட்ரிக்கு போக போகிறோம். அது அந்த கண்ட்ரியோட பேர் உஸ்பெகிஸ்தான். இப்போ நாங்கள் இப்போ ஏர்போர்ட்ல நின்று தான் பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு காலையில் 9 o'clock ஃப்ளைட்டு. இப்போ போயிட்டு நாங்கள் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவுஞ்சி போயிட்டு போகலான் இருக்கோம். வாங்க, உஸ்பெகிஸ்தான் எப்படி இருக்கு, எங்களோட ஜேர்னி எப்படி இருக்குன்னு. ஏர் அரேபியா ஃப்ளைட்ல தான் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு எத்திஹாது இந்த டெஸ்டினேஷனுக்கு இல்லை, அதனால அதில் போக முடியல. முன்னாடி விசா இருந்தது, அது நல்ல சீப்பாக இருந்தது. இப்போ அந்த ஃப்ளைட்டையும் இப்போ இங்கேருந்து அபுதாபிலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் விசாரை விட கொஞ்சம் சார்ஜ் அதிகம்தான். இன் அவுட் 1000 dirhams. அபுதாபி ஏர்போர்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். முன்னாடி இது வந்திருக்கவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. பாருங்கள், நாங்கள் வரதுக்குள்ளே அங்கே செக்இன் தொடங்கிட்டாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்கிட்ருக்கோம். ஏர் அரேபியாவில் எல்லா ஃப்ளைட்டில் உள்ளவங்களும் ஒரே கவுண்டரில் அந்த சேம் டைமில் போய்கிட்டு இருந்ததுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அப்புறம் எல்லா டெஸ்டினேஷனுக்கும், அதாவது இஜிப்து போகிறவங்க, நிறைய கண்ட்ரியில் போகிறவங்களும் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. இவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு நினச்சோம். அப்புறம் இந்த பாருங்கள், நாங்களும் போயிட்டுருக்கோம். இங்கே அபுதாபி ஏர்போர்ட்டில் நமக்கு எமிக்ரேஷன், அதாவது எமிக்ரேஷனில் அந்த எமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம போய் நம்ம பாஸ்போர்ட்டை வச்சுட்டு கேமரா பார்த்தா போதும். என்னோடய பாஸ்போர்ட்டில் ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே அந்த அபுதாபியோட சீல் இருக்காது. அதனால் எங்களுக்கு எமிக்ரேஷனுக்கு ரொம்ப டைமே எடுக்காது, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்தியாவில் கொச்சி ஏர்போர்ட்லேயும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். இனி எல்லா இடத்துலையும் வந்துடும் நினைக்கேன். அப்போ ஒரு கண்ட்ரி, ஆனால் மற்ற கண்ட்ரிகள்லாம் நாங்கள் போகும்போது எங்களுக்கு சீல் வைக்கிறாங்க. இந்த பாருங்க, பர்ஃப்யூம் இல்லாத எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே நல்ல பிராண்டடும் இருக்கும். லேடிஸா? இந்த பாருங்க, என்ன சேனல் தான், ஷான்ஸ் சேனல். $147 dirhams தான். கீலிங் சொன்னா ஃபவுண்டேஷன் எல்லா பிராண்ட்லையும் எல்லா கலர்ஸ்லையும் இருக்கு. பாபி ப்ரௌன் பிரைமர் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் SPF 50 உள்ளது. இங்கேயும் நிறைய இருக்கு பாருங்க. ஃபுல்லாக நெயில் பாலிஷ் எல்லா கலர்ஸ்லையும் வச்சுருக்காங்க. என்ன விலை தான்? 3280. காஸ்ட்லி தான், ஆனால் நல்ல பிராண்டட். ரெட்டு நல்லா இருக்கு. this one 102 dirhams. அங்கே 94க்கு வாங்கணும். இது ஆன்டி ரிங்கிள் க்ரீமு. ஒயிட் பர்ஃபெக்ட் இருந்தால் ஏஜ் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஒயிட் நான் வாங்குறது காணுமே தான்.
100 ஆமா இதெல்லாம் ஸ்ப்ரே. லாஞ்சுக்கு போகிறோம். இங்கே போயிட்டு இங்கே என்னெல்லாம் ஃபுட்டு இருக்குதுன்னு பார்ப்போம், சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் ஏற வேண்டியது தான். இப்போ ஏர் அரேபியாங்கிறனால நமக்கு வந்து இதுவும் கிடையாது, அது என்ன ஃபுட்டு கிடையாது. ஃபுட்டு வேணும்னா நம்ம வந்து பைசா கொடுத்து ஃப்ளைட்டில் வாங்கிக்கிடலாம். நமக்கு லாஞ்சில் சாப்பிட்டு போகிறதுனால தேவைப்படாது. அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து பீனட் போஹா, இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தான். சீப்ஸ், இது வந்து சிக்கன் சாசேஜ் கெச்சப். இது பாருங்க, எடுத்துட்டு காட்டுறேன். சுமாக் சாத்தர் பவுடர், இது பேப்ரிக்கா, நமக்கு ஸ்பைசி எதுவும் வேணும்னா எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து பீனட்டு, இது வந்து ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸு, இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், எது வேணாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட், வால்நட், இதெல்லாம் ஆலிவ் ஆயில்ஸு. இது வந்து சாஸ் இருக்குது இதில். இது வந்து ரோஸ்மேரி ஆயில், கார்லிக் ஆயில், பேசில் ஆயில், டீம் ஆயில், சில்லி ஆயில், ஹனி மஸ்டர்ட் ட்ரெஸ்ஸிங், பல்சமிக், ஆரஞ்ச் ஸ்வீட்ஸ் சில்லி டெசர்ட், சிக்கன் மோர்டடெல்லா. இது சிக்கனில் ஏதோ செஞ்சு ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. டோஸ்டட் கார்லிக், எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். என்ன டொக்ராஷியா என்னன்னு தெரில. சாஸ் இது வந்து எஸ் ஸ்பைஸா, ரோஸ்டட் சசேம் சீட்ஸ், சாட்டட் மஷ்ரூம், ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் கொரியாண்டர் லீஃப். இது வந்து டீப் ஃப்ரைட் டோஃபு வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல. இதில் வந்து சாலட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் எல்லா சாலட்ஸும் பாருங்க, கேரட்டு, குக்கும்பர், டொமேட்டோ, இது வந்து செடார் சீஸ், இது ஸ்வீட் கார்ன் இருக்குது, ஆலிவ்ஸ் இருக்குது. என்ன உங்களுக்கு தேவையோ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மின்ஸ் ஸ்மாக் யோகட், இந்த பாருங்க பிரெட் எவ்வளோ பெருசு இருக்குங்க. ஒன்லி ஃபார் டிஸ்பிளே. ஓகே, இது நல்லா இருக்கும், நான் சாப்பிட்ருக்கேன், கிறிஸ்பியாக இருக்கும். சாசேஜ் தான். ஸ்க்ராம்பிள்ட் எக் வித் எக் எடுங்க தான். எக் வந்து நமக்கு ப்ரோட்டீன் தானே நல்லா. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேணா எடுத்துக்கோங்க தான். இது பாருங்க, இது சாக்லேட் பேன் கேக்கு. இதுக்கு வந்து இந்த மேப்பிள் சிரப், ஆமா, அதை இது மேல ஊத்தி விடணும் தான். இந்த ஆமா, அப்படி ஊத்துங்க, அமுக்கிட்டு ஊத்துங்க. ஸ்வீட்டா இருக்கும் உங்களுக்கு, பிடிக்கலன்னா வேண்டாம்.
சாக்லேட் பேன் கேக் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம இதை எடுத்துட்டு இதில் கொஞ்சம் மேப்பிள் சிரப் ஊற்றும். இது மேங்கோ அண்ட் பேஷன் ஃப்ரூட் டிலைட். இது ஆமாம், ஒன்றே ஒன்று எடுக்க போகிறேன், 2 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம். சரியாத்தா? பேஷன் ஃப்ரூட் டிலைட். இது கோகனட் பாஸ்புஷா. இது இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த பாருங்க, வாட்டர்மெலன் இருக்கு. இது ஸ்வீட் மெலன். டேட்ஸ் வேணா எடுத்துக்கலாம். டேட்ஸ் வேண்டாம், நம்ம டேட்ஸ் நிறைய சாப்பிட்றது. இது வந்து ஜாம். பனானா கேக் ஸ்லைஸ். இது வேணுமா தான்? பனானா கேக் ஸ்லைஸ்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி கேக்கு. கேக் வேணுமா? டூட்டி ஃப்ரூட்டி. கார்ன்ஃப்ளெக்ஸ் வேணுமா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மில்கில் குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். என்ன வேணுமானும் நீங்கள் சாப்பிட்டு. மில்க்கு, இது வந்து மில்க்கை நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆலிவ்ஸு, கார்ன் கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் இது செடார் சீஸ். செடார் சீஸ். அப்புறம் பட்டர் எடுத்துக்கிடுவோம். இது வந்து பீஃபோட அந்த சலாமி மாதிரி இருக்கும்ல தான் அது. இது மின்ட் சாஸ் யோகட். மேங்கோ யோகட். இது சிக்கன் டர்க்கி. இது இது எப்படி இருக்குமா? பேன் கேக், சாக்லேட் பேன் கேக். நமக்கு ஊர்ல குட்டி தோசை பெரிய டேஸ்ட் இல்லை, பரவாயில்ல. இந்த மேப்பிள் சிரப்பு ஊற்றுனதுனால கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு, மற்றபடி சிக்கன் சாசேஜ் வித் நல்லா இருக்கா? சிக்கன் சாசேஜ். பொட்டேட்டோ ஃப்ரை. நம்ம பொட்டேட்டோ ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டோம், செய்ய மாட்டோம்ல. ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிக்கன் டர்க்கி சலாமி பாருங்க, இது சூப்பராக இருக்கு. இதில் டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது வந்து பீஃப். இது செடார் சீஸ். ஆலிவ்ஸ் பாருங்க, வாட்டர்மெலன், ஸ்வீட் மெலன், மேங்கோ கேக். பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு போர்டிங் போக வேண்டியதுதான். இப்போ டைம் என்ன தாகுது? 7:31 ஆகிட்டு. 9 o'clock 8 o'clock போர்டிங். 8:30 எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஒரு 15 minutes போயிடுவோம் தான். சரியா? போன தடவை நாங்கள் வரும்போது லாஞ்சில் வந்து ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நல்லா இல்லை மீன்ஸு
அதுக்கு முன்னாடிலாம் வரும்போது நல்லா இருந்தது. ஒருவேளை கம்பெனி மாறிட்டான்னு தெரியல. இந்த தடவை நல்ல சூப்பர் டேஸ்ட், எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கு. பாருங்க, இது வந்து ஒரு நல்லா இருக்கும். நான் போன தடவை வரும்போதும் எப்பவுமே சாப்பிடுவேன். இது நல்ல டேஸ்டா இருக்கும். இது ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கு. இது வந்து பீனட் பாருங்க, இது வால்நட், இது ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ், இது வந்து சன்ஃப்ளவர் சீட், இது பம்கின் சீட். அதான் ஃபிளாக்ஸ் சீட் எடுக்க மறந்துட்டு. சரி, ஓகே. இதெல்லாம் வந்து வயிறு ஃபுல்லாக தான் இருக்கு. இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். நல்ல கிறிஸ்பியா இருக்கு. அதே மாதிரி வால்நட் சூப்பர், ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு. வா, இது பயங்கர கிறிஸ்பியா இருக்கு. சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு சூப்பர். என்ன சீடு உங்களுக்கு என்ன சீடு லைக் பண்றீங்களோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. இதை சாப்பிட்டுக்கிட்டேன். சூப்பர், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தான். போன தடவை வந்து வேற கலர்ல இருந்தது, நல்லா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. என்ன தான் எல்லாமே எடுத்து வந்திருக்கீங்க. க்ரோசன்ட், அப்புறம் இது நல்லா இருக்கும் போல. சரி, பட்டர் வச்சு சாப்பிட போறாங்க தான். எவ்வளவு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்பவும் கண்ட்ரோலா இருக்கக்கூடாது. ஒரு நாள் மந்திரி ஏதாவது வயிற்றுக்கு நல்லா இருக்குமா? நல்ல டெய்லி டயட் இருந்துட்டு எனக்கு எல்லாமே லிமிட்டா எப்பவுமே சாப்பிட்டா எல்லா காலமும் எல்லாம் சாப்பிடலாம். இந்த கலர்லயே சாப்பிடுங்க. கேப்சிகமா தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் அதில் காஃபி, லாட்டே, அமெரிக்கானோ, கேப்பிச்சினோ எல்லாமே இருந்தது. நான் வந்து லாட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாப்பா எப்படி இருக்குன்னு குடிச்சு. அதான் உங்களுக்கு எடுக்கணும்ல தான் காஃபி. நான் எனக்கு மட்டும் எடுத்துருந்தேன். நீங்கள் அந்த ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா, அதனால நான் எனக்கு மட்டும். இது ப்ரௌன் சுகர் நிறைய வேண்டாம்னு நினைக்கிறேன். நல்லா நாங்கள் வந்து இறங்கி வந்துட்டு இருக்கோம், எஸ்கலேட்டரில் வரோம். இனி போய் போர்டிங் டைம் ஆகிட்டா தான் 8:15 ஆகிட்டு. போர்டிங் தொடங்கியிருக்காது. 8:30க்கு தொடங்கும். ரொம்ப தூரம் நடக்கணும். அபுதாபி ஏர்போர்ட்டில் பெரிய ஏர்போர்ட், அதனால ரொம்ப தூரம் நடந்து கேட்டுக்கு போகிறதுக்கு. நமக்கு என்னது கேட்டு 80 இல்லை பியா? ஆமாம். சீரம் வந்து மென்னுக்கு இருக்கு பாருங்க. மென் எக்ஸ்பர்ட் ஹைட்ரா எனர்ஜெட்டிக் விட்டமின் சி சீரம். விலை என்ன போட்டிருக்குதான்? விட்டமின் 58 dirhams தான். இதுவும் 58. பவர் ஏஜ். இதெல்லாம் மென்னுக்கு உள்ளது. இந்த சைடு வந்து லேடிஸ்க்கு. இதெல்லாம் வந்து இது லிப்ஸ்டிக் அந்த மாதிரி ஐட்டம். அபுதாபி ஏர்போர்ட்ல ஃப்ரெஷ் பிளான்ட் வந்து க்ரோ பண்றாங்க பாருங்க. இது ஃபுல்லா மண்ணு போட்டு. இது பாருங்க இன்டோர் பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட் பாருங்க. இது வந்து இது ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி. இப்பதான் இது குட்டியா வந்துட்டு இருக்கு. நீ ஹைட்டா வரும்போது அழகா இருக்கும். நல்லா இருக்குல்ல தான். சென்டர்ல ஒரு பெரிய ட்ரீ வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கலாம். சூப்பரா இருக்கு. இது ஜென்ஸுக்குள்ளது நினைக்கிறேன். கேமல்ல இந்த ஒரு ஆள் எனக்கு முன்னாடி ஒரு ஆள் உட்காந்து போட்டோ எடுத்தாரு. அதான் இது ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கேதான். ஏறி உட்கார்றது கஷ்டம் நினைக்கிறேன்.
ஏறுறதுக்கு ஏதாவது இருந்தா பரவாயில்ல. நீங்க என்ன கொஞ்சம் ஈஸியா அரபி லேடி, ஒரு அரபி இருக்க, குட்டி பையன் இருக்கான். பிஏ பார்த்து நாங்க போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு, நடக்க வேண்டியதுதான். பாருங்க தான், இது முன்னாடி வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகல. போன தடவை வந்திருக்கும் போது இந்த தடவை நல்லா இருக்கு. அந்த சைடு இருக்கு. நீங்க போற வழியில எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல பிராண்டட் ஷாப்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், ஷூ, அப்புறம் வந்து இங்க வந்து இதையும் ஹேண்ட்பேக்ஸ் தான் இருக்கு. ரெண்டு சைடுமே கடைகள் தான் இருக்கு. இது இந்த தான் ரெஸ்டாரண்டா? ஆமா, இந்த வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம லாஞ்சில சாப்பிட்டதுனால நமக்கு தேவையில்லை. நீங்க அப்படிதான் ஏர்போர்ட், எந்த ஊர் ஏர்போர்ட்ல நீங்க வந்து போய் ஃபுட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும். அது இந்தியாலனாலும் சரி, எந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸ் என்னத்தான், அதோட நல்ல காஸ்ட்லியா இருக்கும். 8:30 ஆகுது. இப்போ போர்டிங் தொடங்கியாச்சு. B-17க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் வாங்க போர்டிங்க்கு அப்படின்னு. எவ்வளவு நிக்குது பாருங்க. நாங்க இப்ப போறது ஏர் அரேபியா. அம்மா அந்த ஃபிளைட்ல தான் போவோமா? இல்ல தெரியல. இது வந்து B-13 எங்க போகுது தான்? இது லண்டன் போற ஃபிளைட்டா? அந்த அம்மா அங்க உட்கார்ந்துருக்கு, அது லண்டன் தான் போறேன்னுச்சு. லவுஞ்சில ஒரு குட்டி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தது. B-17 கேட்டுக்கு வந்துட்டோம். நாங்க போற இடம் வந்து தஷ்கண்ட், உஸ்பெகிஸ்தான்ல. தஷ்கண்ட் வந்து அதோட கேபிட்டல். அதனால இந்த இடத்துல கேபிட்டல் தான் நாங்க போறோம். இப்ப பாருங்க 9 o'clock ஷெட்யூல், 3L763 ஃபிளைட் நம்பர். தஷ்கண்ட் போறோம். ஃப்ளைட்டு ஏர் அரேபியா. நாங்கள் தான் லாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். வாங்க தான் சீக்கிரம் போவோம். இந்த பாருங்க, நாங்கள் பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருக்கோம், ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். நல்லா இருக்குங்க தான். நம்ம தஷ்கண்ட்லாம் சுற்றி பார்த்து சமர்கண்ட் போக போகிறோம். அப்புறம் புக்காராவுக்கு இது பண்ணல இன்னும் ட்ரெயினுக்கு. அங்கே போயிட்டு சமர்கண்ட் போயிட்டு புக்காரா போகணுமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியது. அன்னதான் ட்ரெயின் டிக்கெட் கிடச்சுன்னா கண்டிப்பாக போகணும். எங்களுக்கு வந்து விண்டோ சீட் கிடைக்கல. நம்ம கேட்டிருந்துருக்கலாம் தான் விண்டோ சீட்டு. ஆமா, டியும் இயும் எஃப் தானே விண்டோ சீட்டு. சார் விண்டோ சீட் இருந்தா நம்ம வெளியில, அது பகல்ல போறோம், அழகா வீடியோ எடுக்கலாம். எனக்கு நினைச்சிட்டே இருந்தேன் தான், நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கவுண்டர்ல வரும்போது எட்டியார் ஃபிளைட் ஒன்று டேக் ஆஃப் ஆக போகுது, அதெல்லாம் நின்றுட்டு இருக்கு. டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஃபிளைட்ஸ் இருக்கு. அந்த சைடு ஒரு ஏர் அரேபியா இருக்கு. நாங்க போறது இந்த ஏர் அரேபியா. பெரிய ஃபிளைட் தானே தான். அது என்ன பைப்பு தான்? ஏர் கண்டிஷன்னா நம்ம சரி சரி சரி. பேக்கில் தான் சீட்டு. ஆக்சுவலாக இந்த 3 சீட்டும் வந்து காலியாக இருந்தது, யாரும் வரல, இதுவரை வரல. இனி வராங்களா என்னன்னு தெரில. அதனால நான் விண்டோ சீட், ஆனால் வந்து விங்கு பக்கத்தில் இருக்கேன், அவ்வளவு எடுக்க முடியாது. கீழெல்லாம் அண்ணதான் மத்தியான நேரம் நல்லா சூப்பராக எடுக்கலாம். ஆனால் கரெக்டாக விங்கு பக்கத்தில் இருக்குது, அதனால தெரியலை. ஆமாம், இந்த நான் இருக்கிற சீட்டில் 3மே வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. அதனால் அத்தானும் நானும் இங்கே வந்துட்டோம். இனி பார்ப்போம். இனி யாரும் வர மாட்டாங்க, அவ்வளோதான்.
இங்கே பாருங்க, இதுதான் அபுதாபி ஏர்போர்ட்டு. இந்த பாருங்க எங்கள் ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்காக மூவ் ஆகிட்டு இருக்கு. பாருங்க இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது, மூவ் ஆகிட்டு இருக்கு ஃப்ளைட்டு. இப்போ கிளம்பிடும். நாங்கள் காலையில் வந்து 9 மணி ஃப்ளைட்டுக்கு 4:30க்கு எழும்பி குளிச்சு கிளம்பி 5:30க்கெலாம் 6 o'clock வந்துட்டோம்னா தான் ஏர்போர்ட்டுக்கு 6 o'clock வந்துட்டோம். வந்து செக்இன்லாம் பண்ணி லாஞ்சில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதில் இனி வந்து ஃப்ளைட்டில் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டு 3 hours தானே தான் இங்கேருந்து 3:30 3 hours 30 minutes. அப்புறம் சரி அங்கே போய் தஸ்கண்டில் போய் பார்ப்போம். பாருங்க கீழே காசுலாம் நிறைய போகுது. ரோடை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு. ஏர்பஸ் A320 போயிட்டு இருக்கோம், ஏர் அரேபியா. இது வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், உங்களுக்கு வந்து பெல்ட் போடணும், அப்புறம் வந்து ஃப்ரண்ட்ல சார்ஜ் வரக்கூடாது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டிருக்கு. எப்படி போடணும், எப்படி எஸ்கேப் ஆகணும், அதெல்லாம் போட்டிருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் வந்து நீங்க வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு குதிக்கிறீங்கன்னா இந்த பாருங்க ஹீல்ஸ் போடக்கூடாது, இருக்க ஹேண்ட்பேக் எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு போட்டோம். ஓவர் வாட்டர் எமர்ஜென்சி லேண்டிங், வாட்டருக்கு மேல எமர்ஜென்சியா லேண்ட் ஆக போகுது அப்படி இப்படின்னா நீங்க இந்த ஹீல்ஸ் எடுக்க பேக் எடுக்கலாம் எடுத்துட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி இது வந்து எமர்ஜென்சி லேண்டிங், இது வந்து எங்கேயாவது வேற எங்கேயாவது எமர்ஜென்சியா லேண்ட் ஆக போகுதுன்னா இதே மாதிரி ஹீல்ஸ் இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு போடுறது. ஃபுட்டு கிடையாது, நீங்க பைசா கொடுத்து தான் வாங்கணும். பைசா கொடுத்து வாங்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரெட்டும் அல்லது எது பேக்கரி ஐட்டம், அதாவது இந்த கேக்கு அல்லது டோனட்டு, க்ரசண்ட், இதில் ஏதாவது ஒன்றும் ஒரு காஃபியும் கோம்போ பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ கொடுக்குறாங்க. அது வந்து 10 dirhams தான். ஓகே தான் 10 dirhamsனா ஒரு 240. அப்புறம் பாருங்க இந்த சாலட், பாஸ்தா சாலட் வித் ரோஸ்டட் சிக்கன், இது வந்து 20 dirhams தான். பரவாயில்ல, ரொம்ப ஒன்றும் நான் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் வந்து 20 dirhams. தந்தூரி சிக்கன் டிக்கா சாண்ட்விச், இதுதான் பொதுவாக இங்கே கொடுக்குறாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது இது ஆர்டர் பண்ணோம் ஃபுட்டு, நம்ம அதுலேயே நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பே பண்ணாலும் உங்களுக்கு இந்த இதுதான் தராங்க. இது நம்ம என்னது கேட்குறோமோ அல்லது இந்த சாண்ட்விச்சு இது வந்து 17 dirhams. இப்போ நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணும் போதே அதுவும் நம்ம இன்க்ளூடட், அதை போட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொண்டு அவங்க சர்வ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து போடலை, நாங்கள் லாஞ்சுக்கு போனதுனால எங்களுக்கு தேவையில்லை. இனி அங்கே போய் உஸ்பெகிஸ்தானில் போய் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட, எப்படியும் மத்தியானம் எங்களுக்கு போய் சேரதுக்கு ஒரு 2:30 3 ஆயிரம் ஹோட்டல் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியது. பாருங்க உஸ்பெகிஸ்தான் ஃப்ளைட்டு நிற்குது, நிறைய நிற்குது. என்னதான் பஸ்ஸெல்லாம் வந்திருக்கு, நிறைய இப்போ அன்லோட் பண்ணிட்டு இருக்காங்களா. நேஷனல் ஏர்போர்ட், சின்ன ஏர்போர்ட் தான். அபுதாபி எவ்வளோ பெருசாக இருக்குங்க தான், ட்ரிவாண்ட்ரம் கூட பெருசாக தான் இருக்கு. இந்த பாருங்க உஸ்பெகிஸ்தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம், போய்கிட்டு இருக்கோம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இந்த பாருங்க இந்த பி லைன் சிம் கார்டு தான் எடுக்கிறோம். இங்கே இமிக்ரேஷன்லேருந்து வெளியில் வந்த உடனே இந்த ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். நம்ம எடுத்துருக்கிறது வந்து சில்வர் 150 GB $8. கோல்டு வந்து
300 GB $11. 6 days தானே ஆமா 6 டேஸ்னால இது எனஃப்னு சொன்னாரு, அதனால இதை நாங்க எடுத்திருக்கோம். பிளாட்டினம் வந்து அன்லிமிட்டெட், நீங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணோம் டாலரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். $40 வந்து எவ்வளவு தெரியுமா? 4,78,000, 4,78,000. ஆமா, லட்சாதிபதி ஆயிட்டேன் அப்போ. இப்ப நாங்க கையில வச்சிருக்கோம். இதுக்கு இடையில ஒரு 2 மலையாளிஸ் வந்து அவங்க திரம்ஸை கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திரம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இங்க உள்ள எக்ஸ்சேஞ்சில், ஏர்போர்ட் எக்ஸ்சேஞ்சில் திரம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன்ட்டாங்களாம். அதனால அவர் வந்து இது டாலர் கொண்டு வரல போல. அப்புறம் எங்கிட்ட வந்து கேட்டாரு. அப்புறம் எவ்வளவு 15 திரம்ஸுக்கு நாங்க கொடுத்தோம். அந்த மணி எவ்வளவு தான்? 2,50,000 திரம்ஸுக்கு 2 லட்சம் ரூபா. நஷ்டம்தான். சரி, அவரு பாவம் இல்ல, பைசா இல்ல, டாக்ஸில போகணும் அப்படின்னு கேட்டாரு. அதனால நாங்க கொடுத்துட்டு வந்திருக்கோம். இனி வெளியில போய் நம்ம மாத்தணும். இது மட்டும் காணாது, வெளியில போய் மாத்த வேண்டியிருக்கு. ஏர்போர்ட்ல விட வெளியில நீங்க மாத்தும் போது உங்களுக்கு வந்து லாபமா இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ள மாத்தும் போது நமக்கு நஷ்டமா தான் இருக்கும். இதை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன். இங்க வந்து $1 11,950 கொடுத்துருக்காங்க. வெளியிலையும் போய் நம்ம வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அங்க எவ்வளவு தராங்கன்னா அதையும் அங்க வந்து வீடியோல 1 lakh இருக்கு. இது பாருங்க 50,000, 5,000 அது 1,50,000. இது 5,000, 1,60,000. இது வந்து 2,000. இதுதான் உஸ்பெகிஸ்தான் மணி பாருங்க. இது 1 lakh. வெல்கம் டு உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான் வந்தாச்சு. வெளியில போவாங்கத்தா. ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே நிறைய பேர் டாக்ஸி வேணுமான்னு கேட்டுட்டு வந்தாங்க. நாங்கள் அந்த யாண்டாக்ஸ் கோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம டாக்ஸி புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் வெளியில் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் கேட்டுட்டு இருக்கும் போது அவர் வந்து 2,80,000 அப்படின்னு ஒரு 2-3 பேர் எங்களை விடவே இல்லை. அப்புறம் இல்லை வேண்டாம், 2 lakhs அவ்வளோ வேண்டாம், அப்படி இல்லை அவ்வளோ தர முடியாது அப்படின்னு நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கப்புறம் வேற ஒரு ஆள் 1 lakhக்கு நான் வரேன்னு, 1 lakhக்கும் அதிகம் முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போதான் இந்த டிரைவர் வந்தார். வந்துட்டு 90,000 அப்படின்னு, 90,000 தர முடியாது, அப்புறம் 70க்கு வந்தார். அப்புறம் கடைசியில் நாங்கள் 60க்கு கொடுத்து வந்தோம். ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு வந்து நாங்கள் கீ வாங்கிட்டு இந்த பாருங்க ரூமுக்கு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அபுதாபியிலேருந்து உஸ்பெகிஸ்தான் வந்திருக்கோம். அந்த நாங்கள் வர்ற அந்த ஏர்போர்ட்டு, அபுதாபி ஏர்போர்ட்டு, தஷ்கண்ட் ஏர்போர்ட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல் வந்து RTR ஹோட்டல். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து $50 வருது. அந்த $50 கிட்ட வருது. நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.